வேலியே பயிரே மேய்ந்த கதை அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க மக்களே. என்னதான் காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு காவல்துறையில் உள்ள பல பேர் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சில காவலர்கள் பண்ணக்கூடிய தவறுகளால அந்த பிம்பம் உடஞ்சிக்கிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி காவலர்கள் பெண்களுக்கு எதிராக பண்ணக்கூடிய தவறுகள் அப்படிங்கிறது இன்னும் காவல்துறையை பற்றி தப்பான அபிப்பிராயத்தை மக்கள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. 29 ஏப்ரல் 2026 பெசன்ட் நகர் பீச்சில் ஒரு கார் நின்றுட்டு இருக்கு. அந்த காரு உள்ள போட்டி இருக்கு. உள்ள ஒரு பையன் பொண்ணு உள்ள உட்காந்துருக்குறாங்க. அப்போ ஒரு சிறுடை போட்ட ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் வராரு. அந்த பக்கம் வந்து டார்ச் அடிக்கிறாரு அந்த கிளாஸ்க்குள்ள. அடித்தவுடனே அங்கே பொண்ணும் பையனும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்ததும் டோரை திற அப்படின்னு இருக்காரு. ஆக்ஷன்லேயே டோரை திறந்துருக்குறாங்க. டோரை திறந்து உள்ளே போய் உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, யார் நீங்கள் அப்படிங்கிறார். அப்போ அவங்க வந்து கம்முன்னு இருக்காங்க அந்த பசங்க. நான் இங்கே சாஸ்திரி நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டபிள். நான் ரோந்து வந்துக்கிட்டு இருந்தேன். நீங்கள் 2 பேர் தப்பாக இருக்கிறீங்க. நான் உங்களை கேஸில் புக் பண்ண போகிறேன், ப்ராஸ்டியூஷன் கேஸ் போட போகிறேன் அப்படின்னோடனே அந்த பசங்க பயப்பட ஆரம்பிக்குது. சொன்னவுடனே அப்படியே கொஞ்சம் மிரட்டினவுடனே அந்த பொண்ணு அழ ஆரம்பிக்கிறோடனே எவ்வளோ காசு இருக்குது கூட நான் பேசாமல் போகிறேன்னொடனே அந்த பொண்ணு பர்ஸில் காசே இல்லை சார் அப்படின்னு சொல்லுது. இப்போ எவ்வளோ ஜிபே வச்சுருக்குன்னு கேட்குறாரு. கவர்மெண்ட் இருக்குது, ஜிபே பண்ணு அப்படிங்கிறாரு. சரின்னு ஃபோனில் இந்த பொண்ணு ஜிபே பண்ணுது. 3000 ரூபா காசு ஜிபே பண்ணி விடுது. அடுத்து இந்த பையன் கிட்ட போகிறார். நீ எவ்வளோ காசு வச்சுருக்க அப்படின்ட்டு. அந்த பையன் காசு என்கிட்ட எதுவும் இல்லை சார் அப்படின்றாரு. ஜிபே பண்ணு. இல்லை சார் ஜிபேலாம் நான் பண்ணுறதில்ல சார். என்ன பண்ணுற 2 பேருமே ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் 3rd இயர் படிச்சுட்டு இருக்கிற பசங்க. ஸோ 2 பேரும் கிளாஸ்மேட்ஸ். சொன்னதுமே 2 பேரும் லவ்வர்ஸ். அது என்னன்றது அவங்களுக்குள்ள தான் இருக்க முடியும். ஸோ சொன்னதுமே அப்போ உன்கிட்ட காசே இல்லையா, நம்ப முடியல, அப்போ நான் கேஸ் புக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினதான் அவனா சொல்கிறாங்க. அந்த பையன் இல்லை சார் ஏடிஎம்மில் தான் சார் காசு இருக்குது, ஏடிஎம் கார்டு தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த காரை இவரே ஓட்டினதாகவும் ஒரு தகவல். ஸோ அந்த காரை இவர் ஓட்டிகிட்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெசன்ட் நகர் 3rd மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஏடிஎம்மில் வண்டி நிப்பாட்டிருக்காங்க. நிப்பாட்டிட்டு அந்த பையனை போய் பணம் எடுத்து வர சொல்கிறார். அந்த பையன் போய் பணம் எடுத்துகிட்டு வர கேப்பில் இந்த பொண்ணுக்கிட்ட செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணார் அப்படின்னும் அசால்ட் பண்ணார் அப்படின்னும் தகவல். ஸோ அந்த பையன் காசு எடுத்துகிட்டு வந்ததுமே இந்த பொண்ணு அழுதுட்டு இருந்ததை பார்த்துட்டு என்னாச்சுன்னு, அந்த பொண்ணு ஆல்ரெடி அழுது தான் இருந்திருக்கு. இப்போ திரும்ப அழுதவொடனே என்னாச்சுன்னு கேட்டேன். இந்த மாதிரி அசால்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லியிருக்காப்புல. சொன்னதுமே சரின்னு இந்த பையன் 8000 ரூபாய் காசை கொடுத்துட்டு சரி சார் அப்படின்னு சொன்னோடனே அங்கேருந்து இவர் கிளம்பி வெளியே இறங்கி வரார். இறங்கி போய் அவரோட பைக் எடுத்துக்கிட்டு கிளம்பியிருக்கார். இந்த பையனும் பொண்ணு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. 30th ஏப்ரல் 2026 இந்த பொண்ணு வீட்டில் சோகமாக இருக்கிறத அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க பார்த்துட்டு என்ன பிரச்சனை கேட்குறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இந்த பொண்ணு உண்மையை சொல்கிறாங்க. சொன்னதுமே நேராக சாஸ்திரி நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்க பேரண்ட்ஸ் இந்த பொண்ணை கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போய் கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணுறாங்க. கேட்கும் பொழுது இந்த மாதிரி உருவ அமைப்பில் எங்கள் ஸ்டேஷனில் யாருமே வேலை பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க சாஸ்திரி நகர் போலீஸ் ஸ்டேஷனில். அப்போது அன்னைக்கு ரோந்து போனவங்க யார் யார் அப்படிங்கிறத அடையாளம் காணும் பொழுது அந்த அடையாளத்தில் யாருமே இந்த பொண்ணு சொல்கிற அடையாளத்தில் யாருமே இல்லை அப்படின்னு தெரிய வருது. தெரிய வந்ததுமே நேராக அந்த பேரண்ட்ஸ் கொடுத்த கம்ப்ளைண்ட் படி இவங்க நேராக போயிட்டு ஃபஸ்ட்டு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் உள்ள ஏடிஎம் போய் பார்க்குறாங்க. ஏடிஎம்மில் இவங்க சொன்ன டைமில் அந்த இடத்துல அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கேப்சர் பண்ணுறாங்க. கேப்சர் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல உள்ள செக்ஷுவலாக அந்த பொண்ணை அசால்ட் பண்ணதும் ஹராஸ் பண்ணதுமே ஆதாரப்பூர்வமாக இருக்கிறத பார்க்குறாங்க போலீஸ். அப்போ இவர் யார் இந்த நபர், ஆனால் சீருடை போட்டிருக்காரு, யூனிஃபார்மில் இருக்கார், யார் இவர் அப்படின்றத பார்க்குறாங்க. அடுத்தது இங்கேருந்து எந்திரிச்சு வெளியே வரும்போது கேமரா நல்லா கேப்சர் ஆகிருக்கிறதா தகவல் சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் ஃபேஸ் ரெகக்னிஷன் மூலியமாக இவர் யார் அப்படிங்கிறத விசாரித்து பார்க்குறாங்க, அனலைஸ் பண்ணுறாங்க. அங்கேருந்து கிளம்பி போய் வேறு இடத்துல ஒரு பைக்கை பார்க் பண்ணிருக்காரு. பைக் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. ஸோ பீச்சிலையும் இருக்கக்கூடிய பல சிசிடிவி கேமராஸ் மூலியமா அந்த எங்கே போகிறாரு, என்ன பைக் எடுக்கிறாரு, பைக் நம்பர் என்ன, எல்லாத்தையுமே போலீஸ் பார்க்குறாங்க. பார்த்து இவர் பேர் திரு ஜோசப். இவர் யாருன்னா ஹைகோர்ட் காம்ப்ளெக்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுற ஒரு கான்ஸ்டபிள் அப்படிங்கிறது தெரிய வருது. கரெக்டாக 1 May 2026 நேற்று இவர் கைது பண்ணி மேஜிஸ்ட்ரேட்டை கூப்பிட்டு போகிறாங்க. மஜிஸ்ட்ரேட் இவரை ரிமாண்டும் கூட்டு போய் பண்ணிடுறார். ஸோ ஹீ இஸ் அண்டர் ஜுடிஷியல் கஸ்டடி இப்போ. ஸோ இந்த வழக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு பரவாக பேசப்பட்டு இருக்கிற ஒரு வழக்காக இருக்கிறது. சரி, இன்னொரு விஷயம் பார்க்கலாம்.
இந்த மாதிரி கார்ல உட்காந்து கப்பல் கிட்ட போய் கான்ஸ்டபிள்ஸ் பேசுறதும் இந்த மாதிரி மிரட்டி காசு வாங்குறதும் இது நடக்கிற ஒரு விஷயமா இல்லை புதிய விஷயமா அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்குறோம். 2024 தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இதே மாதிரி ஒரு ஹெட் கான்ஸ்டபிள், தாம்பரம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட ஒரு ஹெட் கான்ஸ்டபிள், முன்னாள் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் ஒரு நபர் 2 பேரும் போறாங்க. போய் அங்கே இருக்கக்கூடிய ரயில்வே கான்ட்ராக்ட் லேபர் எம்ப்ளாயீஸ், கான்ட்ராக்ட் லேபர் எம்ப்ளாயீஸ் கிட்ட போயிட்டு ஒரு ஆண் பெண் அவங்ககிட்ட போயிட்டு இதே மாதிரி மிரட்டுறாங்க. மிரட்டினோடனே காசு கேட்குறாங்க. அவங்க லேபர் கான்ட்ராக்ட் பண்ணுறவங்க அவங்ககிட்ட ஒரு 4000 ரூபாய் காசை வாங்கிட்டு அவங்கள மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கேருந்து இவங்க அழுதுகிட்டே போய் ரயில்வே போலீஸ்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ரயில்வே போலீஸு அங்கேருந்து தாம்பரம் காவல் நிலையத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த ஹெட் கான்ஸ்டபிளும் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்டும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் சொல்கிறாங்க. இதுவரையில் இந்த கேஸில் சார்ஜ் ஷீட் போட்டதாகவோ, ட்ரையல் நடப்பதாகவோ, சஸ்பென்ஷன் பண்ணி திரும்ப ரீவொர்க் பண்ணாங்களா, என்ன ஏது எந்த ஒரு தகவலும் வெளியே வரவே இல்லை மக்களே. 2வது ஒரு சம்பவம் சொல்லலாம். விருகம்பாக்கத்தில் 2024 28 வயது ஒரு சஸ்பெண்டட் கான்ஸ்டபிள், அவர் ஒரு வீட்டுக்குள்ள நுழையிறார், பார்ச் பண்ணுறார். நுழைஞ்சி அங்கே இருக்க ஜென்ட்ஸ் லேடிஸ் கிட்ட பார்த்து, நீங்கள் 2 பேரும் ப்ராஸ்டியூஷன் பண்ணுறீங்கன்னு நான் கேஸ் எழுதுவேன், நான் கேஸில் உங்களை புக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே அவங்க பயப்படுறாங்க. பயந்தவுடனே அவங்கக்கிட்ட மிரட்டி அந்த லேடியை உள்ள ரேப் பண்ணதாகவும், அந்த ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கிட்டத்தட்ட வந்து 65,000 ரூபாய் பணத்தை மிரட்டி வாங்கினதாகவும், எக்ஸ்டார்ஷன் பண்ணதாகவும் அடுத்த ஒரு கேஸ் பதிவு பண்ணப்படுது விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில். அப்போ ஒரு ஆல்ரெடி சஸ்பெண்ட் ஆன ஒரு கான்ஸ்டபிள் அப்படிங்கிறதும் அப்போதான் அங்கே தான் அவங்களுக்கு தெரிய வருதா சொல்கிறாங்க. இன்னொரு 3வது வழக்கு சொல்லலாமே. படப்பையில் இதே மாதிரி தாம்பரத்தில் உட்பட்ட ஒரு இடத்துல ஒரு காரை நிப்பாட்டி ஒரு கப்பல் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட போய் நீங்கள் ப்ராஸ்டியூஷன் பண்ணுறவங்க தானே, ஏன் காரை ஓரமாக நிப்பாட்டி இருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு மிரட்டி 4000 ரூபாய் காசு கொடுத்தா நான் அவங்கள விட்டுறேன் அப்படின்னு சொல்லி 4000 ரூபாய் காசை வாங்கிட்டு அவங்கள விட்டுருக்குறாங்கன்னும், அடுத்தது இவங்க போய் அந்த சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்தை கம்ப்ளைண்ட் பண்ணதுமே இந்த வழக்கும் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறதாகவும் ஒரு தகவல். இன்னொரு வழக்கு சொல்லலாம். காஞ்சிபுரம்ல ஒரு எக்ஸ்டார்ஷன் அட்டெம்ப்ட். இதே மாதிரி ஒரு ரோட் சைடில் ஒரு கார் பார்க் பண்ணப்பட்டிருக்கு. அங்கே போய் நீங்கள் வந்து ப்ராஸ்டியூஷன் பண்ணுறீங்க தானே அப்படின்னு சொல்லி மிரட்டி உங்கள் மேலே ஃபால்ஸாக ஒரு கேஸ் போட போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே அவங்க அங்கேருந்து 100க்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. 100க்கு ஃபோன் பண்ணி ஸ்பாட்டை போலீஸ் வந்தவுடனே அங்கேருந்து ஒரு பயந்து ஓட பார்த்ததுமே இவர் பிடிச்சி இவர் மேலே வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இதெல்லாம் அந்த காரில் இருந்தவங்க அவருக்கு தெரியாமல் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணதுனால இந்த ஆதாரங்கள் ப்ராப்பராக இருந்ததாகவும் சொல்கிறாங்க இன்னொரு தரப்பில். ஸோ இந்த மாதிரி பல வழக்குகள், நிறைய வழக்கு இது மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. பட் இவங்க எந்த ஒரு வழக்குலையுமே ப்ராப்பராக சார்ஜ் ஷீட் போட்டு ட்ரையல் நடந்து கன்விக்ஷன் கொடுத்ததாக எந்த ஒரு ரெக்கார்ட்ஸும் இது வரைக்கும் நமக்கு தெரிய வரல. கன்விக்ஷனே கொடுக்கலையானா கண்டிப்பாக கொடுத்துருக்குறாங்க. கன்விக்ஷன் சாத்தான்குளம் கன்விக்ஷன் ஆயிருக்காங்க. அதே மாதிரி கோட்ருபுரத்தை 2008 ஒரு கஸ்டடியல் டார்ச்சர் பண்ணி ஒருத்தனை கொலை பண்ணதுக்காக ஒருத்தன் இறந்து போனதுனால, கஸ்டடியல் டார்ச்சரால் தான் இறந்து போனாங்க அப்படின்னு மெடிக்கல் ரிப்போர்ட் வந்ததுனால ஒரு கேஸ் 2008 பதிவு பண்ணப்பட்டு 2025 ரிட்டையர்டு சப் இன்ஸ்பெக்டர் ப்ளஸ் 2 கான்ஸ்டபிள் 2 பேருக்கும் லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு. இன்னொரு வழக்கு பார்த்தீங்கன்னா டிஜிபி ராஜேஷ் தாஸ் அவர்கள் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் அப்படின்னா, ராஜேஷ் தாஸ் அவர்கள் இன்னொரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் லேடி ஆஃபீஸரை ஹராஸ் பண்ணது தான் கன்விக்ஷன் கொடுக்கப்பட்ட வழக்காக நமக்கு ரெக்கார்ட்ஸ் தெரியுது. இன்னொரு வழக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிசிபியில் இருந்த ஒரு சப் இன்ஸ்பெக்டர் 2 லட்ச ரூபாய் லஞ்சம் வாங்கினாரு அப்படிங்கிறதுக்காக அவருக்கு ஒரு 5 இயர்ஸ் ரிகரஸ் இம்ப்ரிசன்மென்ட் கொடுத்துருக்குறாங்க, ப்ளஸ் 2 lakhs ஃபைன் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பிரைபரிக்கோ இல்லை இந்த மாதிரியான ஒரு கஸ்டடியல் டெத்துக்கோ இம்ப்ரிசன்மெண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னால், இந்த மாதிரியான எக்ஸ்டார்ஷன், ஒரு பொதுமக்களை எக்ஸ்டார்ட் பண்ணி காசு வாங்குறதுல இது வரைக்கும் எந்த ஒரு வழக்குலையும் காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கு கன்விக்ஷன் கொடுக்கப்பட்டதா ரெக்கார்ட்ஸ் நம்ம கிடைக்கல மக்களே. இப்போ நான் ஃபர்ஸ்டே சொன்ன பாருங்களேன், வேலையே பயிரே மேய்ந்த கதை அப்படின்னு நான் சொன்னேன். என்னதான் இப்போ நம்ம இந்த கதையை பற்றி சம்பவத்தை பற்றி பேசினாலும், அந்த மேயப்பட்ட பயிரை பற்றி நம்ம பரிதாபப்பட்டாலும், இந்த வேலிக்கு தண்டனை அப்படிங்கிறது இதுவரை கிடைக்கப்படவே இல்லை அப்படிங்கிறது இன்னும் இந்த குற்றங்களை அதிகப்படுத்ததான் செய்யும். ஏன்னா இந்த 4000 ரூபான்றது காமனாக எல்லாருமே கேட்குற ஒரு அமௌண்ட்டாக இருக்குது. அப்போ இது எப்படி இந்த அமௌண்ட் 4000 4000ன்றது காமனாக கேட்குறாங்க? இது என்ன ஒரு அமௌண்ட்டுன்னு அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க?
இது பேசி வச்சு பண்ணப்படுற விஷயமா, எதாச்சா கேட்கப்படுற அமௌண்ட்டா அப்படிங்கிறதுலாம் சந்தேகத்தை கொடுக்கிறது. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துட்டால் இதில் வந்து நீதித்துறையும் மக்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக, இன்னொரு கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜோசப் அப்படிங்கிற நபருடைய ஃபோட்டோ வெளியாகலை. ஸோ இதை பற்றி விசாரிக்கும் போது சொல்கிறாங்க, இல்லை சார் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி நடத்தும் பொழுது இந்த ஃபோட்டோவை நம்ம மீடியாவில் போட்டோம்னா மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவாங்க. ஆல்ரெடி போலீஸ்னால் வந்து பயங்கர எதிர்பார்க்கக்கூடிய இந்த ஒரு சமுதாயத்தில் இந்த மாதிரி ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணிட்டோம்னா இவர் தான் குற்றவாளி அப்படிங்கிறத உறுதிப்படுத்திடுவாங்க. அப்போது ஐடென்டிஃபிகேஷன் பரேடில் வந்து அந்த பெண் இவர் தானா அப்படிங்கிறத மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸால் தப்பாக சொல்லிட்டா இவருடைய லைஃப் அண்ட் லிபர்ட்டி போயிடுன்றால் தான் நாங்கள் ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணாமல் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. பட் இது எல்லா கேஸ்லையும் ஃபாலோ பண்ணப்படுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போ பொதுமக்களுக்கு ஒரு சட்டம், காவல்துறைக்கு ஒரு சட்டமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. எத்தனையோ வழக்குகள் பொய் வழக்கு போடப்படுது, அப்பாவிகள் பாதிக்கப்படுறாங்க. அதில் அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சில போக்சோ வழக்குகள்லாம் வந்து பொய் வழக்காக வந்து கொடுக்குறாங்க. அதில் சம்மந்தப்பட்ட அக்யூஸ் பண்ணப்படுற அந்த நபருடைய ஃபோட்டோஸ்லாம் பயங்கரமாக வெளியே வருது. அந்த மாதிரி வரும்பொழுது அதே சிஸ்டத்தையே அங்கே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க போலீஸ். மீடியாக்களுக்கும் சரி, எந்த ஃபோட்டோ வெளியே கொடுக்கக்கூடாதுங்க, ஃபோட்டோ வெளியே போகாமல் பார்த்துக்குங்க. ஏன்னால் அதே மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் பரேடில் இது பொய்யான வழக்காக இருந்தால் அந்த பையன், அந்த சம்மந்தப்பட்ட அந்த அக்யூஸ் பண்ணப்படப்படுற அந்த ஒரு நபர் தப்பிப்பதற்கு இதுதான் ஒரே ஒரு சீட்டாக இருக்கும். ஐடென்டிஃபிகேஷன் பண்ண தப்பாக ஐடென்டிஃபை பண்ணிட்டா இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும் ட்ரையலில் உடைக்கிறதுக்கு. அப்படின்லாம் ஏன் அந்த ஒரு கன்சர்ன் பொதுமக்கள் மேலே இல்லை, ஏன் காவல்துறை மேலே மட்டும் காவல்துறை காட்டுறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இப்படி காவல்துறை மேலே மட்டும் காவல்துறை காட்டுறாங்கன்னா இந்த வழக்கு எப்படி ப்ராப்பராக விசாரிப்பாங்க, எப்படி ட்ரையலுக்கு வரும், எப்படி சார்ஜ் ஷீட் ப்ராப்பராக போடுவாங்க, எப்படி கன்விஷன் கொடுப்பாங்க அப்படின்னு பல கேள்வி இந்த இடத்துல முன்வரதுக்கான சந்தேகத்தை ஏற்படுத்துது மக்களே. திருப்பியும் நமக்கு இதான் தோணுது, வேலி பயிரை மேய்ந்த கதை. வேலி மேலே பயிர் மேலே பரிதாபப்படுறோம், ஆனால் வேலி தண்டிக்கப்படுதா அப்படின்னு கேட்டால் தண்டிக்கப்படுறது இதுவரை இல்லை. என்ன நினைக்கிறீங்கிறதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.